ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் என்ன போட்டிருக்கிறன்றது படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கொடுத்ததாக இருக்கும். அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வரலன்னா கூட யூடியூப் சேனலில் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஆல் ஷோ ஆல் போர்டு, 5ம் பாஸு, 0வும் பாஸு. அதாவது ஆல் ஷோ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் ஷோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதனுடைய சார்ட்டு தான் இது. 5 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நான் உங்களுக்கு கொடுத்தது காலையில் இது வரல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் மார்க் பண்ணுறேன். இது வரல. இது பார்த்தீங்கன்னா 5-0 கொடுத்தேன். கேரளாவில் 5 பாஸு, டிஆரில் 5-0 பாஸு, அப்புறம் 5 பாஸு. அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கெஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன், 8820. ஒரு வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறோம். கூடிய விரைவில் இந்த மாதமே அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டினியூஸாக போட்டுன்னுவாங்க. இந்த நம்பரு 8820 ஃப்ரெண்ட்ஸ், 8820 கண்டிப்பாக வரணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ட்டில் ஒரு மார்க்கிங் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியும். நீங்கள் தைரியமாக எடுத்து உங்கள் கணக்கில் எடுத்து ஆடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போது நான் எடுத்துருக்கிறது 857. ஓகேங்களா? இந்த 857க்கு தான் ஒரு கெஸ் எடுத்துருக்கிறேன். இந்த 857க்கு நான் 7, 8 மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த 7, 8க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8க்கு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 7, 8 ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்காது. அதெல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. 7, 8 7, 8 7, 8 7, 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா 7, 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா 7, 8 எல்லா இடத்துலையும் 7, 8 மார்க்கிங் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. செவன் 8க்கு தான் நான் இப்போது சார்ட் ரூட் எடுத்துருக்கிறேன். இது ஒரு அருமையான கெஸ்ஸிங்கு. கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 7, 8 7, 8 அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 7, 8 மார்க்
மார்க்கிங்கே உட்கார மாட்டேங்குது. 7 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 8 நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 7 8 மார்க்கிங்கே உட்கார மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 7 8 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது, உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். ஷார்ட் ரூட் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 7 8 இங்கே ஒரு 7 8 இங்கே ஒரு 7 8 டோட்டலாக எல்லா 7 8க்கும் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல 7 8 இல்லை, இங்கே இருக்குது 7 8, அப்புறம் இங்கே ஒரு 7 8, இங்கே ஒரு 7 8. மொபைல் பண்ணுற வேலைக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 7 8. ஏன் இந்த 7 8 மட்டும் வச்சு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த 7 8 வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 4 அல்லது 9 வருது. நான் இந்த மாதிரி போட்டு மார்க்கிங் பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 இதில் வந்து இன்னொரு மார்க்கிங் இருக்குது. அந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 9 9. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4 9 பி போர்டில் 9. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எட்ஜில் பார்க்கும்போது 4. இந்த 4 வந்து 78க்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா 9. அதுக்காக தான் இந்த 9 வந்து ஒரு உங்களுக்கு டோட்டலாகவே போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு அப்படி சப்போஸ் எதாவது மிஸ் ஆகிட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மாஸாக வின்னிங் வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 9 உங்களுக்கு 9 அப்படி இல்லைன்னா 4 கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா 9. இது வந்து லாஸே ஆகாது. இந்த 9 வந்து பி போர்டில் தான் வருது. மேக்ஸிமம் பி போர்டு அல்லது சி போர்டு தான் வரும். ரேரு 9 வந்து ஏ போர்டில் வர்றது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பி போர்டில் 4 அல்லது 9. அப்படி சப்போஸ் 4 9 மிஸ் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து
100% நீங்கள் வந்து விட்டதை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? 4 அல்லது 9 எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து வரும். இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு, பட் பி போர்டில் 9 நான் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னாவே உங்களுக்கு மிஸ் ஆன அமௌண்ட்டு, உங்களுக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டு அடுத்த 2 நாள்லேயே நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதுக்கு உண்டானது தான் இது. கண்டிப்பாக இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா பி அல்லது சி, ரொம்ப ரேர் இந்த 9 வந்து ஏ போர்டில் வர்றது. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா பி போர்டில் 9, இங்கே பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயே வந்துச்சு. இது வந்து அடுத்த நாள். ஓகேங்களா? அடுத்த நாள் வரல அப்படின்னா பி போர்ட்லேயோ அல்லது சி போர்ட்லேயோ நீங்கள் வந்து வச்சு நெட்டாக வச்சு பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது அடுத்த நாள் வரல, அதனால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7-8க்கு இங்கே வந்து போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக 9-4 இல்லாமல் கேமே இருக்காது அடுத்த 2 நாளைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். 4 4 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயே 9. அதனால் வந்து கண்டிப்பாக 100% உங்களுக்கு லாஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 9, அடுத்தது பிசியில் 9. ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் மாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதே வருமா அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் வந்து அளவோடு விளையாடுங்க. உங்கள் அமௌண்ட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆல் போர்டு இதுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே எல்லா ஷோலையும். ஓகேங்களா? ஆல் போர்டு 9 4 மெயின் வந்து 4. ஓகேங்களா? அது மிஸ் ஆயிடுச்சுன்னா 9. நான் இங்கே மெயினே போட்டு விடுறேன். பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 9 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்னு போடுறேன். மெயின் 4, இது வந்து மெயின். இது வந்து 9 வந்து மிஸ் ஆனால் பி போர்டில் 9 கண்டிப்பாக வரும். பி ஆர் சி, பி ஆர் சியில் 9 இது கண்டிப்பாக வரும். பி அல்லது சி 3 நாள் வேலிடிட்டி, 3 நாள் வேலிடிட்டி, 3 நாள் டைமுன்னே போகிறோம். வேலிடிட்டின்றது 3 நாள் முழுவதும் 3 நாள். இல்லை நான் ஒரு ஃபைலை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு தெளிவான சார்ட்லேயே போடுறேன். அந்த தெளிவான சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் 5 செட்டு வீதம், இரண்டாவது நாள் 10 செட்டு வீதம், மூணாவது நாள் 15 செட்டு வீதம், அதாவது இது வந்து லாஸ் ஆனால் மட்டும் அதாவது 9 ஒரே ஒரு நம்பர் மட்டும். 9 ஒரு நாள் 5 செட்டு வீதம், செட்டு வீதம், மூணாவது நாள் 15 செட்டு வீதம், இப்படி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து க்ளீனாக தெரியும். ஏன்னா அந்த மார்க்கிங்க்கும் இருக்கிற நம்பருக்கும் தெரியாது. 9 மெயின் BRC, மெயின் BRC சப்போர்ட்டுக்கு A போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஏதாவது கெஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். தேங்க்யூ.